வணக்கம் நண்பனி, நான் தான் உங்க மோனி. பிரளயம் ஸ்டோரியோட அடுத்த எபிசோட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்டோரி முழுக்க என்னோட கற்பனையால நான் ரைட் பண்ணது. ஸோ அந்த ஸ்டோரி எல்லாரும் வெறும் கற்பனை கதையை மட்டும் பாருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓப்பனிங் சீன்ல லாஸ்ட் எபிசோட முடிச்சா அந்த சீன் தான் போகுது. பிரளயம் டீமை பத்தி நம்ம நர்மதா சொன்னதை கேட்ட குணசேகரனும் கவினும் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. உடனே கவினும் பிரளயம் டீமா அவங்க யாரு? பேய்களை வேட்டையாடுறவங்க தான் அவங்க. ஹோ, பேய வேட்டையாடுறவங்க உங்க அப்பாவை மட்டும் பக்குவமா கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்க கிட்ட பேசினாங்களா? ஆமா, அவங்க அதிகமா கெட்ட பேய்களை மட்டும்தான் விரட்டுவாங்க. ஆனா மோஸ்ட்லி எங்களை மாதிரி ஆளுங்க அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டா நல்ல ஆன்மங்களை கூப்பிட்டு எங்களோட பிரச்சனைகளை தீர்த்தும் வைப்பாங்க. அதுக்கு நாங்க ஒரு அமௌண்ட்டை கொடுப்போம். இதுல இருந்து தெரியலையா, உன்னை யாரும் நல்லா ஏமாத்திருக்காங்க, நீயும் அவங்க கிட்ட ஏமாந்து வந்திருக்க. இல்ல, எங்க அப்பா பேசுனதை நானே என் 2 கண்ணால பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம கவினும் ஏதோ ஒண்ணு பேச போறான். அந்த சமயம் குணசேகரன் நடுவுல போயிட்டு நீ ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி நர்மதா கிட்ட, நீ எதுக்கும் கவலைப்படாத, இந்த கேஸ அகைன் நாங்க ரீஓபன் பண்றோம். அண்ட் உங்க அப்பாவுக்கு நிச்சயமா நியாயத்தை வாங்கி தர வேண்டியது எங்க பொறுப்பு, நீ தைரியமா போலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அவளும் அங்க இருந்து போயிடுறா. அதை பார்த்த கவின் ரொம்பவே ஷாக் ஆயிட்டு உடனே அவங்க அப்பா கிட்ட, என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க நீங்க? அவ யாருக்கிட்டையும் நல்லா ஏமாந்து வந்திருக்கா. ஏற்கனவே அப்பாவை இழந்து அவர் ரொம்பவே நொந்து போயிருக்காப்பா. அதை புரிஞ்சுக்காம ஏதோ ஒரு முட்டாள் கும்பல் அவளை ஏமாத்திருக்காங்க. அதை தெரிஞ்சும் நாமளும் அதே தப்பு பண்றது சரியா? இல்ல கவின், அந்த பிரளயம் டீமை பத்தி நானும் நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். அவனுங்க இந்த மாதிரி பேய் பேரை சொல்லி மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கானுங்க. அவங்கள ரீச் பண்ண நான் எவ்வளவு முயற்சி பண்ணேன், பட் என்னால அவங்கள நெருங்கவே முடியல. பட் நர்மதா எப்படியோ அவங்களை கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட பேசியிருக்கா. சோ நர்மதாவை வச்சுதான் நாம அந்த பிரளயம் டீமை பிடிக்க முடியும். அந்த பிரளயம் டீம் ஒரு போலி டீம்னு நம்ம மக்களுக்கு முன்னாடி நிரூபிச்சே ஆகணும். அதுக்கு நாம ஒரு பகடக்காயா நர்மதாவை பயன்படுத்துறது தான் சரி. சோ நீ அகைன் சேகரோட கேஸை ரீஓபன் பண்ணு. இந்த கேஸ்ல நம்ம தீவிரமா விசாரிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான நம்பிக்கையை நர்மதாவை கிட்ட கொடுக்கணும். அப்போதான் அவ அந்த பிரளயம் டீமை பத்தி நம்ம கிட்ட சொல்லுவா. சோ சொன்னதை செய் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம கவினும் ஓகேன்ற மாதிரி அங்கிருந்து வெளியில வந்துடுறான். கவின் வெளியில போனது குணசேகரனும் பேஸ்மெண்ட்ல இருக்க ஒரு ரகசிய ரூமுக்குள்ள போறாரு. பட் அவரோட வீட்டுல இப்படி ஒரு அறை இருக்கா அப்படின்னு நம்ம கவினுக்கே தெரியாது. அந்த அறையோ ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தது. இது வரைக்குமே அந்த அறையை யாரும் சுத்தமே பண்ணாத மாதிரி அங்கங்க தூசின்னு அப்படி படிஞ்சிருந்தது. அந்த ரூமுக்கு நடுவுல ஒரே ஒரு பெட் இருக்கு. அந்த பெட்ல இறந்து போன ஒரு பொண்ணோட சடலம் இருக்கு. ஆனா அந்த பொண்ணு இறந்து ரொம்ப நாளைக்கு மேல ஆகுது. பட் அந்த பொண்ணோட உடல் அழுகவே இல்லை. இன்னும் சொல்ல போனா அந்த பொண்ணோட உடலை பதப்படுத்த கூட இல்ல. அந்த சடலம் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஸ்கேரியா தான் இருக்கும். முகம் முழுக்க, உடம்பு முழுக்க அந்த நரம்பெல்லாம் வெளியில வந்தா எப்படி இருக்கும். சோ அந்த மாதிரியான ஒரு சில அடையாளங்கள் அந்த சடலத்துல இருந்துச்சு. அப்போ குணசேகரனும் அந்த சடலத்துக்கிட்ட போறாரு. சடலத்துக்கு பக்கத்துல அப்படியே உட்கார்றாரு. அந்த சடலத்தோட கன்னத்துல கை வச்சு, நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் பொறுத்துக்கோ, உன்னை நான் எப்படியாவது விடுவிச்சிருவேன். உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கின பிரளயம் டீமை நான் கண்டுபிடிக்க போறேன். நீ இந்த மாதிரி அடப்படுறதுக்கு காரணமா இருந்த அவனுங்க மூலமாவே உன்னை நான் விடுவிப்பேன். அந்த பிரளயம் டீமோட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ரொம்ப வில்லத்தனமா சொல்றாரு. சோ இது இங்க நடக்க இந்த பக்கம் நம்ம கவினும் அகைன் அந்த கேஸை ரீஓபன் பண்றாரு. சேகர் கேஸ்ல ஏதாவது புதுசா எவிடன்ஸ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு விசாரணையை ஆரம்பிக்கிறாரு. பட் எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்ல. அவனுக்கு எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கல. அந்த சமயம் நர்மதா கிட்ட இருந்து கவினுக்கு ஒரு கால் வருது. அவனுமே காலை அட்டென்ட் பண்றான். உடனே நர்மதாவும், நான் அப்ப வந்தப்போ உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஒரு கைதியை பத்தி எங்க அப்பா சொன்னாரு. அவன் தான் அவரை கொலை பண்ணதாவும் சொன்னாரு. கைதியா? எந்த கைதியை பத்தி பேசுற? அவரோட பேர் ஏதாவது தெரியுமா? இல்ல, அவன் யாரு, அவனோட பேர் என்னன்னு எனக்கு எதுவும் தெரியாது. பட் ஜெயில எல்லாரும் அவனை 499 தான் கூப்பிடுவாங்களாம். சரி, ஓகே, இதுக்கப்புறம் நான் இதை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு அவனுமே ஜெயிலுக்கு போறான். பட் அவன் போறதுக்கு முன்னாடியே சாரா அங்க போயிருப்பா. கவினை பார்த்த அங்க இருந்த காவலர்களும், வாங்க வக்கீல் சார், எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போதான் சாரா திரும்புறா. கவினும் சாராவும் அப்போதான் முதல் முறையா ஒருத்தருக்கு ஒருத்தர் நேருக்கு நேரா பாத்துக்கிறாங்க. ஒரு சில வினாடிகளிலேயே கவினோட பார்வை காவலர்கள் பக்கம் திரும்பிடுது. பட் நம்ம சாரா கவினியே வச்ச கண் வாங்காம பாத்துக்கிட்டு இருப்பா. அப்ப கவினும், நான் நல்லதா இருக்கேன், கைதி நம்பர் 499 பத்தி விசாரிக்க வந்திருக்கேன். பட் சார், இப்போ அவன் இங்க இல்ல, அவன் எப்பவோ ரிலீஸ் ஆயிட்டு போயிட்டான். ரிலீஸ் ஆயிட்டானா? ஆமா, உங்களோட கிளைண்ட் ஒருத்தர் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாரு இல்லையா, அன்னைக்கு ஈவினிங்கே அவன் ரிலீஸ் ஆயிட்டான் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் போது நம்ம சாராவும் குறுக்க போயிட்டு, இப்ப அவனோட அட்ரஸ் எனக்கு தர போறீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க அந்த காவலனும், ஏமா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க, நான் எத்தனை முறை சொல்றது, அவனோட அட்ரஸ் இங்க இல்ல, அது இல்ல மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி கேட்க உடனே கவின், மிஸ் ஆயிடுச்சா, என்ன சொல்ல வரீங்க? ஆமா சார், நானும் அதை இப்பதான் நோட் பண்ணேன். அவனோட டீடைல்ஸ் எதுவுமே இங்க இல்ல, எல்லாமே மிஸ் ஆயிருக்கு, அதை பத்தி நான் விசாரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே சாராவும் உங்ககிட்ட பேசுறது வேஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியில வந்துடுறா. அதை பார்த்த கவின் உடனே சாரா பின்னாடியே போயிட்டு, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவளும் திரும்பி, இப்போ உனக்கு என்ன வேணும், யார் நீ எதுக்காக 499 பத்தி விசாரிக்கிற,
உனக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம், அதை பத்தி உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல, சொல்லிதான் ஆகணும். பிகாஸ் நான் ஒரு அட்வொகேட். நான் ஒன்னும் உன்கிட்ட கேஷுவலா பேசல, உன்கிட்ட நான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியா? உன்னோட விசாரணைக்கு என்னால கோஆபரேட் பண்ண முடியாது, நீ தான் ஒரு வக்கீலாச்சே, போய் என் மேல கேஸ் போடு, எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு திரும்புறா. அதை பார்த்து நம்ம கவினும் அவளை ஸ்டாப் பண்ணணுங்கிறதுக்காக அவளோட கையை பிடிக்க, அதை பார்த்து அவளுக்கு கோவம் வந்துட்டு, என்ன அடிக்க போறியா, இதை வச்சு என்னால உன் மேல கேஸ் போட முடியும், போடவா? நான் ஒன்னும் உன்னை அடிக்க வரல, உன்னை ஜஸ்ட் ஸ்டாப் பண்ண மட்டும் தான் நினைச்சேன், அது உனக்கே நல்லா தெரியும். பட் என் கிட்ட இருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு மோசமான கேவலமான ட்ரிக்க நீ யோசிச்சிருக்க. பரவாயில்ல, பெட்டரா தான் யோசிச்சிருக்க, ஆனா இது பத்தாதே, நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் அதிகமா யோசி. ஏன்னா உன்னால என்கிட்ட இருந்து எப்பவும் தப்பிக்கவே முடியாது. நீ அந்த 499 பத்தி சொல்ற வரைக்கும் நான் உன்னை ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு தான் இருப்பேன். அடே, நானும் அவனை தாண்ட தேடிக்கிட்டு இருக்கேன். அதே தான், நீ எதுக்காக அவனை தேடணும்? சம்பந்தமே இல்லாம ஒருத்தனை தேட நீ என்ன லூசா? அப்படின்னா உனக்கு அவனை ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு, உங்க 2 பேத்துக்கு நடுவுல ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. சோ அது என்னன்னு நீயா சொல்ற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன். லூசு, இவங்கிட்ட எப்படிதான் கிளைண்ட்ஸ் வராங்களோ அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே அவளும் அவளோட கார்ல போயிட்டு ஏறா. அதை பார்த்து நம்ம கவினும் அவளை ஸ்டாப் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவான். பட் அவ நிக்காம உடனே கார் எடுத்துக்கிட்டு போயிடுறா. அதை பார்த்த கவின் அந்த காரை ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு உடனே வீட்டுக்கு போறான். பட் அவன் போறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல நர்மதா இருக்கா. அவளை பார்த்து நம்ம கவினும், இப்ப எதுக்காக வந்திருக்கீங்க, அகைன் ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த சமயம் குணசேகரன் அங்க வந்து, நான் தான் அவளை வர சொன்னேன். சரி, நீ போன காரியம் என்னாச்சு, ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? இல்லப்பா, நர்மதா சொன்ன அந்த கைதியை பத்தி ஜெயில போய் விசாரிச்சேன். பட் அவன் ஏற்கனவே ரிலீஸ் ஆயிட்டு போயிட்டானா, அண்ட் அவனோட டீடைல்ஸ் எதுவுமே அங்க இல்லைன்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை கேட்ட குணசேகரனும் உடனே நர்மதா கிட்ட, உனக்கு அந்த பிரளயம் டீம் பத்தி எப்படி தெரிஞ்சது, நீ எப்படி அவங்கள காண்டாக்ட் பண்ண, அவங்களே வந்து உன்னை பார்த்தாங்களா இல்ல நீ அவங்கள போய் பார்த்தியா? நான் ஏன் இதை கேட்கறேன்னா, அந்த கைதியை நம்ம ட்ரேஸ் பண்றதுக்கு அவங்களால நமக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ண முடியும், அதனாலதான் கேட்கறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே நர்மதாவும், நான் அவங்கள இன்ஸ்டாகிராம்ல தான் பார்த்தேன், அவங்களோட வெப்சைட்ல ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, அந்த ஃபார்மை நம்ம ஓபன் பண்ணணும் அப்படின்னா ஒரு சில வெரிஃபிகேஷன்ஸ் கேட்பாங்க, அது எல்லாம் வெரிஃபை ஆனா மட்டும்தான் அந்த ஃபார்மே நமக்கு ஓபன் ஆகும். ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பினா மட்டும் போதும், அவங்களே நம்மள காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் என்ன ஒருத்தர் காண்டாக்ட் பண்ணாரு, ஒரு லேண்ட்மார்க்கு வர சொன்னாரு, நானும் அங்க போனேன். அண்ட் அவரோட இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போனாரு அப்படின்ற மாதிரி நடந்த எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம சொல்றா. அதை கேட்ட கவினும், அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே நர்மதாவும் அந்த பேஜை நம்ம கவினுக்கு ஷேர் பண்றா. உடனே குணசேகரனும் நர்மதா கிட்ட, நீ எதை பத்தியும் கவலைப்படாத, இப்போ நீ கிளம்பு, இந்த கேஸை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி நர்மதாவை அங்கிருந்து அனுப்பி வச்சிடறாரு. உடனே கவினும் நம்ம குணசேகரன் கிட்ட, இந்த பேஜ்ல த ஹோஸ்ட் அண்டர்ண்டா இருக்கு, பிரளயம்னு எங்கேயுமே மென்ஷன் பண்ணல, சரி ஓகே, நீ இப்பவே அந்த டீமை காண்டாக்ட் பண்ணு, அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி அனுப்பு. ஒன்ஸ் அவங்க உனக்கு கால் பண்ணதும் உங்க அம்மா இறந்துட்டாங்க, அவங்க கிட்ட நீ பேசணும்னு ஆசைப்படுற அப்படிங்கறத மட்டும் சொல்லு. அப்புறம் இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் இருக்கட்டும், உன்னோட உண்மையான ஐடென்டிட்டி எந்த காரணத்துக்காகவும் அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, கவினும் எதை பத்தியும் யோசிக்காம அப்பா சொன்னதை அப்படியே செய்ய ஆரம்பிக்கிறான். அந்த ஃபார்மை ஃபில்லும் பண்றான். உடனே அவனுக்கு தருண் கிட்ட இருந்து ஒரு கால் வருது. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நம்ம நர்மதாவை ஒரு ஸ்ட்ரீட் பக்கம் வர சொல்லியிருப்பான் இல்லையா, சோ அதே இடத்துக்கு தான் இப்போ கவினையுமே அவங்க வர சொல்றாங்க. கவினுமே அங்க போறான். அங்க போனதும் நர்மதாவை எப்படி அந்த காட்டுக்கு நடுவுல இருக்க அவனோட வீட்டுக்கு அவன் கூட்டிட்டு போனானோ, சேம் அதே மாதிரிதான் இப்போ நம்ம கவினையுமே கூட்டிட்டு போறான். பட் கவினுக்கே ஒரு விஷயம் தெரியாது, குணசேகரன் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. சோ இவங்க 2 பேரும் போக போக இவங்க 2 பேத்துக்குமே தெரியாம நம்ம குணசேகரன் அவங்க 2 பேத்தையுமே ஃபாலோ பண்ணி பின்னாடியே போறான். அந்த காட்டுக்கு நடுவுல இருக்க பிரளயம் டீமோட அந்த வீட்டையுமே அவன் கண்டுபிடிச்சிடறான். சோ தருணும் நம்ம கவினை சாராவோட ரூமுக்குள்ள அனுப்பி வைக்கிறான். அந்த இடத்துல சாரா உட்காந்துட்டு இருப்பா. சாராவை பார்த்த கவின் ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். நீயா அப்படின்ற மாதிரி கேட்கதான் சாரா நிமிந்து நம்ம கவினை பாக்குறா. கவினை பார்த்ததும் அவ ரொம்ப ஷாக் ஆயிடுறா. சோ இதோட தான் இந்த எபிசோட நான் ஃபினிஷ் பண்றேன். நெக்ஸ்ட் எபிசோட்ல இன்னும் என்னென்ன விறுவிறுப்பான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.